நட்சத்திரக்குறி குட்டி கதை துணிவும் வீரமும் நட்சத்திரக்குறி. சிறுவன் நரேந்திரன் சுறுசுறுப்பானவன், எப்போதும் உற்சாகத்துடன் இருப்பவன். ஓடி விளையாடு பாப்பா என்று பாரதியார் கூறியது போல் விளையாட்டுகளில் நரேந்திரனுக்கு ஆர்வம் அதிகம். நரேந்திரனின் நண்பர்களில் ஒருவனுடைய வீட்டில் ஒரு செண்பகமரம் இருந்தது. நரேந்திரன் தன் நண்பர்களுடன் அங்கு சென்று செண்பகமரத்தில் ஏறித் தலைகீழாகத் தொங்கி, இப்படி உன் நண்பர்களுடன் இந்த மரத்தில் ஏறி தலைகீழாக தொங்கி விளையாடாதே என்றார். ஏன் விளையாடக்கூடாது என்று கேட்டான் நரேந்திரன். இவனுக்கு என்ன பதில் சொல்வது? ஏதாவது சொல்லி இப்போது இவனை பயமுறுத்தி வைக்க வேண்டும் என்று நினைத்தார் தாத்தா. எனவே அவர், இந்த மரத்தில் ஒரு பூதம் இருக்கிறது. அந்த பூதம் இரவில் வெள்ளையுடை உடுத்திக் கொண்டு செல்வதை பார்த்தால் பயமாக இருக்கும். அந்த பூதம் மரத்தில் ஏறுபவர்களின் கழுத்தை நெரித்துக் கொன்றுவிடும் என்று கூறினார். தாத்தா கூறியதை பணிவுடன் அமைதியாக இருந்து நரேந்திரன் கேட்டுக்கொண்டான். தாத்தா, ஒருவிதமாக நரேந்திரனை ஏமாற்றிவிட்டோம் என்று மனதிற்குள் சிரித்தபடியே அங்கிருந்து சென்றார். தாத்தா அந்த இடத்தை விட்டு சென்றாரோ இல்லையோ, உடனே நரேந்திரன் மீண்டும் கிடுகிடுவென்று மரத்தில் ஏறி முன்பு போல் தலைகீழாக தொங்கி விளையாட ஆரம்பித்தான். நரேந்திரனின் இந்தச் செயலை தாத்தா அது வரையில் கூறியதை கேட்டு கொண்டிருந்த நண்பன் ஒருவன் பார்த்தான். அவன் பதற்றத்துடன், நரேந்திரா, தாத்தா இப்போது தானே இந்த மரத்தில் ஒரு பூதம் இருக்கிறது என்று சொன்னார். அது உன் கழுத்தை நெரித்து கொன்று விடப் போகிறது. சீக்கிரம் மரத்தில் இருந்து கீழே இறங்கி வந்துவிடு என்று கூவினான். பயந்து போயிருந்த நண்பனை பார்த்து கண் சிமிட்டி கலகலவென்று சிரித்து கொண்டே நரேந்திரன், நீ ஒரு முட்டாள். யாரோ கதை கட்டினால் அதை நாம் நம்பிவிடுவதா? தாத்தா நாம் மரத்தில் ஏறக்கூடாது என்பதற்காக அப்படி ஒரு கதை கட்டிவிட்டிருக்கிறார். நாம் முன்பு எத்தனை முறை இந்த மரத்தில் ஏறி தலைகீழாக தொங்கி விளையாடியிருக்கிறோம். தாத்தா சொன்னது உண்மையாக இருந்தால் அந்த பூதம் எப்போதோ என் கழுத்தை நெரித்துக் கொன்றிருக்குமே என்று கூறினான். நரேந்திரனிடம் துணிச்சலும் இருந்தது, வீரமும் இருந்தது. ஆனால் அவனுடைய துணிச்சலும் வீரமும் எப்போதும் அறிவு சார்ந்ததாகவே இருந்தது. இந்த நரேந்திரன்தான் பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தர் என்று புகழ் பெற்றார். அப்போது அவர் கூறியவை இவை: நாம் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதன் உள்நோக்கத்தையும் அடிப்படை தன்மையையும் கண்டறிய வேண்டும். இவனை நம்பு அல்லது அவனை நம்பு என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், முதலில் நீ உன்னிடத்தில் நம்பிக்கை வை. நாம் வகுத்த அறிவை பயன்படுத்தி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தனக்கு இறைவன் கொடுத்திருக்கும் அறிவாற்றலை பயன்படுத்தாமல் கண்மூடித்தனமாக நம்புபவனை மன்னிப்பதை விட, தன்னுடைய பகுத்தறிவை முறையாக பயன்படுத்தி நம்பாமல் இருக்கும் ஒருவனை